தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான் மக்கள்லாம் இன்னைக்கு கொண்டாடி கழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்தோம். அதாவது சமாதான பேச்சுவார்த்தையும் இன்னையோட முடிய போகுது 6 மணிக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு போர ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஈரானை போட்டு மிரட்டிட்டு இருந்தாங்க அமெரிக்கா. ஆனா ஈரான் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரலைன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க ஈரான்ல. பாக்குறவரையும் பார்த்துட்டு அமெரிக்கா யாரு போய் போற ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் ஆரம்பிக்கிற சக்தி நம்மள்ட்ட இல்லையே, ஏற்கனவே அடி வாங்கிட்டு வந்து தானே சமாதானத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்க போற என்ன பண்றோம், நிறுத்தத்தை ஒத்தி வைக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, ஈரானுக்குள்ளேயே அங்க என்ன ஆயிட்டு இருக்கு, யார் பேசுறதுன்னு தெரியாம குழப்பமா இருக்கு, அதனாலதான் ஒத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமா ஒரு நாசுக்கா ஒரு காரணத்தை சொல்லி ஈரான் மேலேயே பழிய போடுற மாதிரி பழிய போட்டு பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, இப்ப போர் நிறுத்தத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஈரான் மக்களுக்கு எப்படி கொண்டாட்டமா போயிருச்சுன்னா, அமெரிக்கா அழிப்போன்னு சொல்லியும் கூட நாம பேச்சுவார்த்தைக்கு போகாம இருக்கும்போது அமெரிக்கா தான் மறுபடியும் நாட்களை கடத்துறாங்கன்னா, அமெரிக்கா நம்மள்ட்ட தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் கொண்டாடி இருக்காங்க. ஈரானுக்கு கண்டிப்பா இது பாசிட்டிவ். இன்னும் உலக நாடுகள்லாம் தெரிஞ்சிருப்பாங்க, ஓ ஈரான் தான் இப்ப பார்த்தா அமெரிக்காவுக்கு பிரச்சனையா இருக்குதா அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க புரிஞ்சிருப்பாங்க. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த போர் மறுபடியும் ஆரம்பிச்சா யாருக்கு ப்ராப்ளம்னா, பக்கத்தால் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தான் ரொம்ப ப்ராப்ளம். அவங்க எல்லாம் முதல் தடவையே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் ஈரான்ட்ட அடியை வாங்கி கட்டினாங்க. இப்ப போர் நின்னதுக்கு பிறகு யுஏஇல கதறுன்னு கதறாங்க, ஒன்னா எங்களை நீங்க ஈரான்ட்டு காப்பாத்துங்க, இல்ல அமெரிக்கா நீங்க இங்க இருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யுஏஇ தான் நம்பர் 1 இருந்தாங்க. அந்த நம்பர் 1 என்ன சொல்லிட்டாங்க, அமெரிக்காவை கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, அமெரிக்காவையே காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இதைதான் சவுதியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, முதல்ல நீங்க உங்களை காப்பாத்திக்கோங்க, உங்களை காப்பாத்துறதுக்கே உங்களுக்கு சிரமமா இருக்குது அப்படிங்கக்கூடிய வார்த்தையை ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி பயன்படுத்தி இருந்தாரு. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், இப்ப சவுதி யுஏஇக்குலாம் கொஞ்சமாவது என்ன இருக்குது, ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால மத்திய கிழக்கு நாடுகள்லாம் இப்ப அச்சத்துலதான் இருக்கிறாங்க, மறுபடியும் போற ஆரம்பிச்சா நம்மளே தான் வச்சு செய்வாங்களோன்னு சொல்லிட்டு. ஆனா ஈரான் மக்கள் சந்தோஷத்துல இருக்காங்க, நமக்கு பயந்து அமெரிக்கா போருக்கு கூட வரமாட்டேங்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி கொண்டிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு 14ஆம் போப் அவர்கள், அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு, நீங்க போய் மற்ற நாடுகள்ல செய்யக்கூடிய அராஜகத்தின் காரணமா தான் போர் வந்திருக்குன்னு சொன்னாரா. இன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, பேராசையே போருக்கு காரணம், எண்ணெய் மற்றும் கனிம வளங்களை நாடுகள் மேற்கொள்ளும் பேராசை, அதாவது மற்ற நாட்டுல இருக்கிறத போய் எடுக்கணும்னு நீங்க போய் பேராசைப்படுறீங்களே, அதனாலதான் போர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இது வேற யாரையுமே சொல்ல, அவர் ட்ரம்ப் தான் சொல்றாரு. அமெரிக்கா தான் பக்கத்து நாட்டுல வெனிசுலால போய் கைய வச்சாங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஈரான்ல கைய வச்சிருக்காங்க, இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் இப்படி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ட்ரம்ப் இவரை சாடுன்னு சாடி இருந்தாரு. எப்படி பண்ணியிருந்தாருன்னா, நான் தான் இயேசு கிறிஸ்து, நீங்க என்னுடைய அடிமைங்கிற மாதிரியும், உங்களுக்கு நான் தான் வாய்ப்பே கொடுத்தேன், போப் அப்படிங்கக்கூடிய பதவியவே எடுத்துடலாம்னு சொன்னாங்க, நான் தான் இருக்கட்டும் அப்படி ஒரு மனசன் இருந்தாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் விட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கு மேல நீங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு திட்டி வச்சிருந்தாரு. இருந்தாலும் போப் பிரான்சிஸ் அவர்கள் மறுபடியும் சொன்ன விஷயத்துல உறுதியா தான் அவர் இருக்காரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா, கத்தார் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, லெபனான்ட்ட சொல்லியிருக்காங்க, ஏன் எங்களை விட்டு பேச்சுவார்த்தைக்கு போனீங்க, எங்களையும் நீங்க பேச்சுவார்த்தைக்கு இணைத்து கொள்ளணும் தானே, நீங்க அடுத்த தடவை இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தைக்கு போனா எங்களை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. கத்தாருக்கு பாவம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த போர் வர்ற வரையும் கத்தார் ஒரு அமைதி நாடு, சமாதானத்துக்கு ஒரு தூது போகக்கூடிய நாடு, அவங்க ஒரு வெள்ளை புறா நாடுங்கிற லெவலுக்கு வச்சிருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஈரான் கத்தாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு கத்தாரை கூப்பிட்டு யாரும் என்ன பண்றதில்ல, பஞ்சாயத்தே பண்றதில்ல. காசா போர்ல 2 வருஷம் பஞ்சாயத்து பண்ணதே கத்தார் தான். அது இல்லாம மத்த போர்கள்லயும் பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. ஆனா இந்த தடவை அவங்க நாட்டிலேயே போரு, அவங்கனாலேயே ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கக்கூடிய நிலைமை எல்லாரும் கத்தார் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சமாதான லிஸ்ட்ல இருந்து நீக்கிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, கத்தாருடைய பிரதமர் லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் பார்த்து, எங்களை கூப்பிடுங்க, நாங்க வரோம், நீங்க எதுக்கு தனியா போய் பேசிட்டு இருக்கீங்க, நாங்க போய் என்ன பண்றோம், இஸ்ரேல்கிட்ட பேசுறோம்னு இருக்காங்க. யாரை கூப்பிட்டு பேசினாலும் சரி, இஸ்ரேல் செய்யறதோன்னு செய்யறதோன்னு தான் செய்வாங்க. இதுல வேற பக்கத்தால யார் இருக்கா, பிரான்ஸ் அதிபர் வேற கோச்சுக்கிறார், யாரை கேட்டு நீங்க போய் தனியா சமாதானம் பேசிட்டு இருக்கீங்க, பிரான்ஸ் தானே நிறைய முதலீடு லெபனான்ல பண்ணிருக்கு, அப்ப நீங்க லெபனானுக்கு ஒரு நல்லதானே பிரான்ஸை தானே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேற ஒரு பக்கம் கோச்சுக்கிறாரு. மாத்தி சமாதானத்துக்கு என்ன கூப்பிடல ஒன்ன கூப்பிடலைங்கிறாங்க. சமாதானமே வரப்போறது இல்ல, அதுக்கு யாரை கூப்பிட்டா என்ன கூப்பிடாட்டினா என்ன. ஏன்னா இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனான்ல
சவுத் லெபனான் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பல இடங்களை காலி பண்ணிட்டாங்க. அங்க 60-70 கிராமங்களுக்குள்ள மக்களே நுழைய மாட்டேங்கிறாங்க. அதையெல்லாம் போய் இவங்க பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது இல்ல. சும்மா போர் நிறுத்துறோம்னா மட்டும் வந்துடுறாங்க. நான் பேசி வைக்கிறேன், நீ பேசி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அந்த பேரையும் பட்டத்தையும் வாங்குறதுக்காக படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் லெபனான்ல இருக்கக்கூடிய போராளிகள் அவங்க வந்து விட்டு வைப்போமானு சொல்லிட்டு நல்ல பதிலடி எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவ்வப்போது இப்ப போர் நிறுத்தம் வந்திருக்கனால பெசாம இருந்திருக்காங்க. ஆனா பெசாம இருக்காம இஸ்ரேலே உள்ள போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேத்து உத்தரவிட்டு இருக்காங்க தரைப்படையை அதிகப்படுத்துங்கன்னு. போர் நிறுத்தம் 10 நாள்ல இருக்கு, எதுக்கு தரைப்படையை அதிகப்படுத்தணும்? நேத்து வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அறிவிப்பு கொடுத்தணும் தரைப்படையை அதிகப்படுத்தணும்னு உள்ள போயிருக்காங்க. உள்ள போனவங்க கண்ணி வெடியில மாட்டிட்டாங்க. அங்க போய் மாட்டின்னு இருக்காங்க. இப்போ ஒரு படையே வந்து அழிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவசர அவசரமா அவங்களெல்லாம் ஹெலிகாப்டர் வச்சு தூக்கிட்டு வந்து, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாகனங்களை எல்லாம் வந்து கட்டி கட்டி இழுத்துட்டு வந்து, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழு மேல வந்து பழிய போட்டுட்டு இருக்காங்க, அவங்க அடிச்சிட்டாங்கன்ட்டு. ஆக்சுவலா வந்து அவங்க சமாதானம் வந்தப்ப பேசாம தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களா வந்து தரைப்படையை எக்ஸ்ட்ரா பண்றோம்னு சொல்லிட்டு நேத்து ஒரு அறிவிப்பு வந்து உள்ள போனதுலதான் இவங்க மாட்டியிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் தாக்குதல் செய்வாங்க அப்படிங்கிறது இஸ்ரேல் வந்து தெரியல. ஏன்னா இவங்களே போய் வந்து தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாலும் சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பழியை தூக்கி அவங்க மேல போட்டு அந்த கௌரவத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, தக்க வச்சுப்பாங்க. மக்கள்கிட்ட வந்து நாங்க ஏமாறல, அவங்கதான் எங்களை ஏமாத்திட்டாங்க, அதனால நாங்க பதிலுக்கு அடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இந்த தடவை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா அங்க ஒரு பெரிய உயிரிழப்புகள் இப்போது லெபனானுக்குள்ள இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்து இன்னும் முக்கியமான விஷயம், லெபனான்ல ஒரு 4-5 நாளா ஒரு பெரும் பிரச்சனையா போயிட்டு இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு சிலையை வந்து இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த ஒரு குரூப் 15 பேர் சேர்ந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, கட்டையை வச்சு அடைச்சு ஒடிச்சு நல்லா வந்து வீடியோ வேற எடுத்து போட்டாங்க. பாக்குறவங்கள பாருங்க, கிறிஸ்துவே வந்து அவங்க வந்து சிலையை உடைக்கிறாங்கன்னா இவங்களெல்லாம் எதுக்கு நீங்க கிறிஸ்துக்கள் வந்து என்ன பண்றீங்க, ஜியூஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்டனால இன்னைக்கு நிறைய அது ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்து கடைசியா என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் வந்து இன்னைக்கு வெங்கல சிலை வச்சுட்டாங்க. அன்னைக்கு நீங்க வச்சது கூட வந்து ஒரு சாதா சிலை தான், நாங்க வெங்கலத்திலே சிலை வச்சு எங்களை பொறுத்தளவுக்கு எம்மதமும் சம்மதம், எல்லா மதமும் முக்கியம், இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெத்தனியா வந்து என்ன பண்ணிருக்காரு, அவர் பக்கம் ஒரு தப்பும் இல்ல, எங்களுக்கு நீங்க வந்து ஜூஸ்க்கு எப்பயுமே கிறிஸ்டின் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காரு. ஆனா ஆக்சுவலா இந்த காரியத்தை ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, பல தடவை இவங்க பண்ணிருக்காங்க. அப்ப எல்லாம் வெளியே வரும்போது இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க. பள்ளிவாசல அடிச்சிட்டாங்க உடைச்சிட்டாங்கன்னு சொன்னா கண்டுக்க மாட்டானுங்க இவனுங்க. ஆனா இயேசு சிலையோ இல்ல சர்ச்சோ அடிச்சிட்டாங்க உடைச்சிட்டாங்கன்னு சொன்னா அதை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா மறுப்பாங்க. ஏன் மறுப்பாங்கன்னா, அவங்களுடைய ஆதரவு வச்சுதான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. ஜூஸ் எல்லாம் ஜூஸ்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவங்களே இந்த கிறிஸ்டின்ஸ் தான். ஆனா அவங்க புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க. கிறிஸ்டின்ஸ் பைபிள்ல சொல்லியிருக்கு, ஜூஸுடைய தேசம் தான் அது, ஜூஸ் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிம்பாங்க. ஆனா அந்த ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி பல தடவை இந்த காரியங்கள் எல்லாம் இவங்க பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.